ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இன்றைக்கி நம்ம என்னோடய ஃபர்ஸ்ட் vlog பார்க்கலாம். இன்றைக்கி 23/3 இன்றைக்கி என்னோடய பர்த்டே vlog தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் எங்கள் அம்மா வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன். எங்கள் அம்மா வீடு பார்த்திங்கன்னா திருப்பூரில் பக்கத்தில் தான் இருக்குது. அவங்க வீட்டு காம்பவுண்ட் இது. ரெண்டட் தான் இருக்காங்க. மார்னிங் 6 o'clock கிட்ட பாப்பாங்க தூங்கிட்டு இருந்தாங்க. அம்மா டீ போட்டாங்க. டீ வித் பிஸ்கெட், மை ஃபேவரட். நல்லா குடிச்சிட்டு நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ அம்மா ஒரு gift கொடுத்தாங்க. ஒரு saree எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டெய்லி வியர் saree மாதிரி இருந்தது. இன்னைக்கு குளிச்சுட்டு அதான் கட்ட போகிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது. குளிச்சுட்டு வந்தோடனே குளிச்சுட்டு saree கட்டி பார்த்தேன். சூப்பராக இருந்தது. பழைய ப்ளவுஸ் போட்டுக்கிட்டேன். பட் saree ப்ளூ saree எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது. நெக்ஸ்ட்டு இது எங்கள் வீட்டில் சின்னதாக ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சுருக்கு. என்னோடய பழைய ஃபோட்டோ எங்கள் அப்பா அம்மா வச்சுருக்காங்க. அதுவுமே நான் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கும் போது எடுத்த ஃபோட்டோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிட்டு நாங்கள் இன்றைக்கி பக்கத்துலேயே, அம்மா வீட்டு பக்கத்துலேயே ஒரு பகவதி அம்மன்ட்டு ஒரு கோயில் இருந்தது. அதுக்கு போனோம். நான், எங்கள் பாப்பாவும், என் தங்கச்சியோட குழந்தை, நாங்கள் எல்லாருமே போனோம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் சூப்பராக இருந்தது. அங்கே தங்கச்சி வீடியோ எடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. நான் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்னு சொன்னேன். அப்புறம் நடந்து போயிட்டே இருந்தோம். நடந்து போகும்போது எங்கள் பாப்பாவும் அவ்வளோ சேட்டை பண்ணிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே போனோம். என் தங்கச்சி குட்டி குழந்தைக்கு தூக்கிட்டா. குட்டி பாப்பா, என் தங்கச்சியோட குழந்தை பிறந்து 7 months ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு அம்மா வீட்டுக்கு பேக் சைடே இருக்கக்கூடிய கோயிலுக்கு தான் வந்தோம். இது ஒரு சூப்பரான கோயில், பகவதி அம்மன்ட்டு. அம்மா இங்கே 1 year ஆகுது. ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இங்கே வந்தேன். சூப்பராக இருந்தது கோயில். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப அமைதியாக இருந்தது. அழகாக இருந்தது கோயில் சுற்றி. கோயிலுக்குள்ளே போனோன்னே ரொம்ப ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக இருந்தது. எனக்கு ரொம்ப நாள் கழித்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் அந்த கோயிலுக்கு போனது. நான் பாப்பாங்க, குட்டி பாப்பாவோட ஃபஸ்ட் டைம் வந்தவங்களா, அதனால் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நல்லா இருந்தது கோயில். ஃபஸ்ட்டு கோயில் சுற்றிட்டு, கோயிலினோட ரைட் சைடில் பார்த்திங்கன்னா நவகிரகம் இருந்தது. அதை சுற்றிட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு குட்டி விநாயகர் கோயில் இருந்தது. ஃபஸ்ட்டு அந்த விநாயகர் கோயில் பார்த்துட்டு விநாயகர் சாமி நல்லா கும்பிட்டு, அதுக்கடுத்து பக்கத்தில் இருந்த ஒரு குட்டி அம்மன் கோயில், துர்க்கை அம்மன் மாதிரி இருந்தது. அந்த அம்மனை கும்பிட்டு அப்புறம் பிரகாரத்தை சுற்றி நம்ம பகவதி அம்மன் சாமி கும்பிட்டோம். சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்தது. ஆனால் கொஞ்சம் லேட்டாக போனோம். பாப்பாவங்களெல்லாம் எழுப்பி அவங்கள ரெஃப்ரெஷ் பண்ணி அவங்களுக்கு டிஃபன் சாப்பிட வச்சு அதுக்கப்புறம் கூப்பிட்டதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஒரு 11 கிட்ட ஆகிடுச்சு. காலெல்லாம் சுட ஆரம்பிச்சதுங்களா. அப்புறம் அந்த ஒயிட் பெயிண்ட் மேலேயே நடங்கன்னு சொன்னங்காட்டி லைனாக அது மேலேயே நடந்துட்டு போனாங்க. நல்லா இருந்தது. அது ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தது பாப்பாவங்க கூட போனது. உங்களுக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதான் கோயிலினோட கோபுரம். சூப்பராக இருந்தது கோயில். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இத்தனை நாள் போகாமல் போயிட்டேனேன்னு ரொம்ப மிஸ் பண்ணேன். அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தோடனே அம்மா டிஃபன் செஞ்சுருந்தாங்க. பூரி, கிழங்கு, அப்புறம் கேசரி செஞ்சுட்டு இருந்தாங்க அம்மா. ஸ்வீட்டு கேசரி காலையில் செஞ்சாங்க. அது செஞ்சு சாப்பிட்டு அப்புறம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் எனக்கு ட்ரெஸ் ஒன்று மாற்றிட்டு, என் தங்கச்சி எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு தலை பின்னி விடுறேன்னு சொன்னாங்களா, அவர் பின்னிட்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மத்தியானமாக சரி ஹோம் டூர் போடலான்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே எடுத்தேன். எனக்கு எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. ஃபஸ்ட் டைம் எடுத்தேன். இது ஃபஸ்ட்டு வந்தோடனே ஃபஸ்ட்டு வீடுங்க. டோட்டலாக ஒரு 5 வீடு இருக்குது இதில். ஃபஸ்ட்டு வீடு அம்மாவோட சிங்கிள் பெட்ரூம் தான். ஃபஸ்ட்டு இதான் என்ட்ரன்ஸு, ஹாலு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் வச்சுருப்பாங்க. இங்கே ஒரு சோஃபா, அப்புறம் திவானு, குட்டி பாப்பா தூங்குறா தொட்டில்ல. அந்த கார்னரில் பூஜை ரூமில் தனியாக ஸ்டாண்டு வாங்கி வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அது பக்கத்துலேயே ஹேர் கூலர் வச்சுருக்காங்க. அது சின்ன பழைய டிவி ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா எங்களோட ஃபோட்டோஸு, அதுக்கப்புறம் ஸ்டெபிளைசரு, செட்டப் பாக்ஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்க. பட் ஹால்லேயே பாத்ரூம், ரெஸ்ட் ரூம் இருக்குது. நெக்ஸ்ட்டு குட்டி பெட்ரூமு, சின்ன பெட்ரூம். அதில் சின்னதாக ஒரு கட்டில் போட்டிருக்காங்க. இரும்பு கட்டில், பழைய இரும்பு கட்டில். அப்புறம் பீரோலாம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா மேரேஜ் அப்போ வாங்கின பீரோஸு, ரெண்டுமே பழசு. ஆனால் இன்னுமே எங்கள் அம்மா புதுசாகவே மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு டேபிள் வச்சு எங்கள் அம்மாவோட ரிஜிஸ்டருங்க தேவையானதெல்லாம் அதில் வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த ஸ்டாண்ட் வச்சு இதில் பவுடர், எண்ணெய், சீப்பு அந்த மாதிரிலாம் வச்சுருக்கு. இந்த ரூம்லேயும் இந்த டோருக்கு பின்னாடி தேவையான தலகாணி, பெட்ஷீட் எல்லாம் இருக்குது.
அப்புறம் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோட உள்ளே வந்த உடனே நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கிச்சன் இருக்கும். கிச்சனு கொஞ்சம் பெருசாக இருக்குங்க, 10க்கு 10ல். செல்ஃபில் தேவையான திங்ஸு நார்மலாக கிச்சனில் என்ன இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கும், ரொம்ப பெருசாலாம் எதுவும் இல்லை. இந்த பக்கம் ஆனியன் ட்ரே எல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து எப்போவுமே ஹாட் வாட்டர் தான் எங்கள் அம்மா குடிக்கிறதுனால 2 ஃப்ளாஸ்கில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுப்பாங்க. சாப்பாடு செஞ்சுருந்தது அப்படியே அதான் செஞ்சு வச்சாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் அம்மாவோட வீடு. குட்டியாக காம்பேக்டாக இருக்கா. நெக்ஸ்ட் எங்கள் அம்மா வெளியே போயிட்டு வந்தாங்களா, வந்தோடனே ஒரு பார்சல் கொடுத்தாங்க, செகண்ட் கிஃப்ட்டு. ஓகே, இது நான் தனியாக அன்பாக்ஸ் பண்ணலாம் பின்னாடி. எனக்கு பாப்பாவும் இப்போவே பண்ணினாங்க. அப்புறம் மெதுவாக ஓப்பன் பண்ணி பார்த்தோம். அதில் பார்த்தா ஃபுல்லாக ட்ரெஸ்ஸஸ் தான் இருந்தது. அதுவும் பார்த்து எங்களுக்குன்னு பார்த்தா அதுதானே ஏமாற்றமாக போச்சு. அது ஃபுல்லாக எங்கள் குட்டி பாப்பாவுக்கு, எங்கள் பாப்பாவங்களுக்கு மட்டுமே எங்கள் அம்மா இத்தனை வாங்கிட்டு வந்திருக்காங்க. பாப்பாவங்களுக்கு சம்மர் வருது, கொஞ்சம் டிஷர்ட்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. ஒன்றுன்னா காட்டுறேன் பாருங்கள், நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு. இது குட்டி பாப்பாவுக்கு ஒரு டிஷர்ட்டு ஸ்லீவ்லெஸில், அப்புறம் டவுசர் குட்டி எங்கள் பாப்பாவுக்கு, எங்கள் சின்ன பாப்பாவுக்கு. அப்புறம் இந்த ஒரு நைட் ஷூட் வந்து என் தங்கச்சிக்கும் எனக்கு ஒரு டிஷர்ட் வாங்கினாங்க. அது மட்டும்தான் எங்களுக்கு, மற்றது எல்லாமே எங்கள் பாப்பாவங்களுக்கு தான் அம்மா வாங்கிட்டு வந்தாங்க. இது எனக்குன்னு சொல்லி ஒரு பார்சலை கொடுத்தாங்க. நல்லா ஏமாந்தேன் நான். ஆனால் அதுவும் ஜாலியாக இருந்தது. சர்ப்ரைஸாக வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்களா, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். இது குட்டி பாப்பாக்குமா அர்னி பாப்பாவுக்கு 2 பேருக்குமே மாற்றி அவங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை வச்சுப்போம். இவங்களுக்கு தான் வாங்கலை, பொதுவாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. ரஃப் யூஸ்க்கு எங்கேயா வெளியே போனால் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு குட்டி க்ராப் டாப்பு, எல்லாமே அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய டிசைன்ஸு, அதில் இருக்கக்கூடிய ஒர்க் எல்லாமே சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது எல்லாமே. இது டெய்லி யூஸ்க்கு போட்டுக்கிற மாதிரி இருந்தது. இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி கிளாத் போட்டோம்னா குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஒரு மாதிரி நல்லா கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்காங்க. எல்லாமே கலந்து வாங்கிட்டு வந்தாங்க. 3 பேருக்கு, குட்டி பாப்பாவுக்கு ஒன்று தான் ஒரு செட்டு வாங்கினாங்க, மற்றது எல்லாமே இவங்க 2 பேருக்கு வாங்கினாங்க. இது என் தங்கச்சிக்கு வாங்கின டிஷர்ட்டு. அப்புறம் எனக்கு ஒரு டிஷர்ட் வாங்கினாங்க. செகண்ட் கிஃப்ட்டு இதுதான். அப்புறம் தேர்டாக ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த சாமி ஃபோட்டோ, இவர் வந்து பழனியில் இருக்கிற ஒரு சத்குருன்னு சொல்லுவாங்க, அவங்க ஃபோட்டோ. நெக்ஸ்ட் இது என்னோடய ஹஸ்பண்டோட கிஃப்ட்டு. நான் வந்து சும்மா கையிலே வச்சு மொபைல் வச்சு வீடியோ ஷூட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃபி ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கி கொடுத்தாங்க. சரி யூஸ் பண்ணி பின்னாடி ஃப்யூச்சரில் வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த vlog. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர்